வணக்கம். கழுத்து வலி, தோள்பட்டை வலி, கழுத்து பிடிச்சிச்சு, திரும்ப முடியல, அது மாதிரி பிரச்சனை பொதுவாக எல்லாத்துக்கும் இப்போ வரது தான். ஆனால் அது மாதிரி வந்ததுன்னா கவலைப்பட வேணாம். நம்ம சுயமாக எப்படி மசாஜ் செஞ்சு அதை சரி பண்ணிக்க போகிறோன்றது பார்க்கறது தான் இந்த வீடியோ. சரிங்களா? இப்போது மசாஜ் செய்முறையை பார்க்கலாமா? நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 3 எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெய் பயன்படுத்தலாம். நான் எப்பயுமே மசாஜுக்கு நல்லெண்ணெய் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் ஒரு 8 முறைகள் இருக்குது. ஒன்று ஒன்றா இப்போ வேகமாக செஞ்சு காமிக்க பாருங்கள். இந்த நல்லெண்ணெயை உங்களுக்கு எந்த எண்ணெய் ஒத்துக்குமோ 2 கையிலையும் தேய்ச்சிக்கோங்க. இது 1. சரிங்களா? 2 கையிலும் சேர்த்துட்டு கழுத்தில் தடவுங்க. கழுத்தில் நல்லா தாராளமாக தடவுங்க. ஓகேங்களா? கழுத்தில் தடவிக்கோங்க. என்ன செய்யலாம்னா, அடுத்தது கழுத்து தடவும்போது ஒரு கையை வலது கை எடுத்து இடது பக்கம் முழுசாக நீவி விடுங்க. சும்மா சாதாரணமாக நீவி விடுங்க. ஆயில் பண்ணணும் அதுக்காக. இப்போது இந்த ஷோல்டர் வரையும் நீவி விடுங்க. இது 1. ஸோ ஆயில் சாதாரணமாக தடவுறது. கழுத்து தடவும் போது கழுத்தில் சைடில் தடவிருக்கீங்க. ஓகே. இப்போது பாருங்க, இந்த பின்னாடி வரையும் போகணும் கை இப்படி. ஓகே. இது 1. இரண்டாவது என்ன பண்ணுங்க, அந்த விரல்களுக்கு பாருங்க, அந்த விரல்களால் இப்படி நீவி விடுங்க. கழுத்தை விரல்களால் நீவி விடுங்க. ஓகே. நல்லா இப்படி நீட்டாக வரட்டும். ஷோல்டருக்கு பின்னாடி இப்படி வரட்டும். கழுத்தோட ஆரம்பித்து இப்படியே வரட்டும். ஓகே. இது 2. இரண்டாவது முறை 4 விரல்கள் இப்படி வரட்டும். ஷோல்டர் வரையும் கழுத்து ஆரம்பித்து இந்த காலுக்கு கீழே ஆரம்பித்து இப்படி வரணும். இந்த ஷோல்டர் மேலேயே உங்களுக்கு தேவையான அழுத்தத்தை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. மூன்றாவது இப்படி பிடிக்கணும். இப்படி கழுத்தை இப்படி பிடிக்கணும். கழுத்தை இப்படி பிடிச்சி விடணும். ஓகே. இப்படி பிடிச்சிட்டு அதே மாதிரி இந்த ஷோல்டர் இது. ஓகே. இது மாதிரி கழுத்தை பிடிச்சி விடணும். இது 3வது. ஓகே. அதே மாதிரி வலது பக்கம் கழுத்தை இப்படி பிடிங்க. இப்போ பிடிக்கும் போதே உங்களுக்கு வலி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும். எந்த இடத்துல வலிக்குதுன்னு தெரிஞ்சிடும். இது 3வது. ஓகேங்களா? பிடிக்கும் போது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ எங்கே வலி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன செய்யுங்க, வலி இருக்கிற இடத்துல சர்க்கிள் மோஷனில் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது வலி இருந்தாலும் இல்லைனாலும் சர்க்கிளில் பண்ணுங்க. வலி இருக்கிற இடத்துல கொஞ்சம் அதிக நேரம் அதிக அழுத்தம் கொடுத்து பண்ணுங்க. சரிங்களா? இப்படி இருக்கு. இப்போ சர்க்கிளில் பண்ணுங்க. முதல்ல பிடிச்சி விட்டோம் 3வது. இது 4வது சர்க்கிள் மோஷன். கழுத்துலேருந்து இது வரையும் காதுக்கு கீழே ஆரம்பித்து கழுத்து பின்னாடி ஷோல்டர் இந்த கை வரையும் தோல் வரையும். அதே மாதிரி வலது பக்கம் கை மாற்றி பண்ணணும். வலது கை இடது ஷோல்டர்லையும் இடது கை வலது ஷோல்டர்லையும் இருக்கணும். ஓகேங்களா? இப்படி பண்ணணும். இப்போது வலி இந்த இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நீங்கள் அதிகமாக பண்ணணும். கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துக்கோங்க சைடில். ஆனால் இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கக்கூடாது. குரல் வலியில் அழுத்தம் கொடுக்கக்கூடாது. இங்கே தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ தேய்ச்சாச்சு. இது 4வது முறை. 5வது நம்ம ஷோல்டர் கிட்ட போகணும். ஷோல்டர் பிளேடு கிட்ட. அதுக்கு என்ன பண்ணணும்னா பாருங்க, ஷோல்டர் பிளேடு கை கொண்டு போங்க, உள்ளே வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு கை அப்படியே எட்டாது இல்லையா? என்ன பண்ணணும், இந்த கையை வச்சு உள்ளே தள்ளணும்.
உள்ளே போச்சு பாருங்கள். இப்போது இந்த கை வந்து இங்கே தான் போகுது எனக்கு சாதாரணமாக. இந்த கை வச்சு உள்ளே தள்ளணும்னா எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள். ஷோல்டர் பிளேடு கிட்ட போயிடும். பெரும்பான்மையான பேருக்கு வந்து ஷோல்டர் வலி இங்கே தான் இருக்கும். ஒன்று கழுத்து பிடிச்சிக்கும், அப்படி இல்லைன்னா ஷோல்டர் வலி இருக்குங்க பாருங்கள். கை வந்து இங்கே இருக்குது பாருங்கள் எனக்கு. ஓகே, இந்த கை வந்து நீங்கள் அழுத்திக்கணும். இப்போது ஷோல்டர் பிளேடு ரவுண்டாக தேய்க்கணும், சர்க்கிளாக தேய்க்கணும், சர்க்கிள் மோஷனில் தேய்ங்க. இது 5வது. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த கையை வந்து இப்படி அழுத்திக்கணும். உள்ள கை உள்ளே போகும், இது பண்ணிக்கலாம். சர்க்கிள் மோஷனில் பண்ணுங்க. ஏன்னா இங்கே தான் வந்து வலி இருக்கிறது வந்து தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? இது 5வது. 6வது, 2 கையில் வச்சு கழுத்தை நீவுங்க. இதை இப்படி வச்சு இப்படி நீவி விடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வலது பக்கம் இடது பக்கம் செய்யும்போது கை இதுவரையும் தான் போகும். நல்லா கவனிங்க. இருக்கு கை வந்து இவ்வளோ தூரம் தான் வருது பாருங்க. அதாவது இப்படி போகும்போது என்ன வருது, இப்படி கழுத்து இருக்கு. கழுத்தை வந்து இப்படி செய்யும் போது கை இப்படி வருது. இந்த கை வந்து கழுத்தை வந்து அழுத்துது பாருங்க. ஒரு பக்கமாக செஞ்சுக்கிறேன். நீங்கள் 2 கை இப்படியே செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு பக்கம் கழுத்து சாஞ்சிக்கிட்டு இப்படி கூட பண்ணலாம். எப்படி பண்ணாலும் இந்த கை வந்து இதுக்கு மேலே போகாது. இந்த ஸ்ட்ராப் இருக்கு பாருங்க, இதுக்கு மேலே போகாது. அதுக்கு தான் இன்னொரு வழி இருக்கு. இப்போது இந்த பக்கம் இப்படி ஒரு பக்கம் நீங்கள் செஞ்சு சாஞ்சிட்டு இது செஞ்சாலும் பரவாயில்ல. இந்த உள்ளங்கையோட இந்த பகுதி அழுத்தம் கொடுக்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா இதே மாதிரி பண்ணலாம். 2 கையும் ஒரே மாதிரி வச்சுட்டு பண்ணலாம். இது 6வது. 7வது, வலது கை எடுத்துகிட்டு போய் இப்போது நம்ம இந்த கை செய்யும் போது இந்த ஸ்ட்ராப் தான் போனது, அதுக்கு மேலே போகாது. கை இப்படி பண்ண முடியாது. அதனால தான் ஆப்போசிட் கையில் பண்ணுறோம். பாருங்கள், அதே வேலை தான். இப்போது நம்ம இப்படி தேய்க்கும் போது உள்ளங்கையோட இந்த பகுதி வந்து நம்ம கழுத்தில் தேய்ச்சிது. ஓகேங்களா? நம்ம இப்போ ஆப்போசிட்டில் தேய்க்கும் போது கட்டை விரலுக்கு கீழே இருக்கு பாருங்கள், இந்த வலிமையான பகுதி இது வந்து இந்த கழுத்து தேய்க்கும். இதுதான் வந்து உங்களுக்கு நல்ல வலியை கேட்கும். இப்படி கை வச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்படி சாதாரணமாக கை வைக்கணும். இப்படி வச்சுட்டு இப்படி தேய்ங்க. இப்போ கட்டவரில் வந்து இங்கே வருது. சரிதா? கட்டவரில் வந்து தேய்க்குது. தெரியுதா? கட்டவரல். இப்போது இது தேய்ச்சிட்டு என்ன பண்ணால் இந்த ஸ்ட்ராப்பை தாண்டி போகும் கை. ஏன்னா ஆப்போசிட் கையில் இது இதை பாருங்க. இப்படி பண்ணிவிட்டு இப்படி ஃபுல்லாக. ஓகே, இப்போ வந்து கழுத்தை சாய்ச்சிக்கோங்க. ஒரு பக்கம் ஃபுல்லாக நீவி விடுங்க. நீவும் போது என்ன பண்ணுதுன்னா, இப்போ பாருங்கள், கழுத்தில் பிடிச்சிருக்கேன். இந்த கழுத்து வந்து முன்னாடி கிட்ட கை முன்னாடி இருக்கு. பாதி இந்த 4 விரல் எனக்கு பின்னாடி போகுது பாருங்கள். 4 விரல் பின்னாடி போகுது. இது மாதிரி நல்லா அப்படி தேய்ச்சிடுங்க. கழுத்து ஒரு பக்கம் சாய்ச்சிட்டு இதுதான் உங்களுக்கு கேட்கும். ஓகே, இது 6வது. அதே மாதிரி இந்த பக்கம் கழுத்தை சாய்ச்சிக்கோங்க ஒரு பக்கம். இப்போ வந்து இது ஃபுல்லாக அந்த ஷோல்டர் ஃபுல்லாக அந்த கை போகும். 6வது. 7வது, தலைக்கு கீழே தலையும் கீழே நான் திரும்பிக்கிறேன். கழுத்துக்கு கீழே இந்த இடத்துல இருந்து இப்படி சர்க்கிளா கீழே கொண்டா. இது 7வது முறை. கழுத்துக்கு கீழே இருந்து தலைக்கு கீழே இந்த பள்ளம் இருக்கும் பாருங்க, இந்த பள்ளம் இருக்கும் பாருங்க, அதுல இருந்து இப்படி பண்ணணும். இது 7வது முறை. இப்போ 8வது, நம்ம இந்த காலர் போன் இருக்கு பாருங்க, இந்த காலர் போனுக்கு கீழே அது மேலே வந்து அழுத்தம் கொடுக்க வேணாம். காலர் போனுக்கு மேலே அழுத்தம் கொடுக்க வேணாம். அதுக்கு கீழே மேலே வந்து லைட்டாக தேய்க்கலாம் ஷோல்டர் வரையும். ஆப்போசிட் கையில் கீழே வந்து நல்ல அழுத்தம் கொடுங்க. ஏன்னா இது வந்து மார்போட சதை, இது வலிமையான சதை.
அதுக்கு கீழே காலர் போன இந்த எட்ஜ் வந்து தேய்க்கலாம். சரிங்களா? இது மாதிரி. இது 8வது முறை. ஆயில் வந்து தாராளமான போதுமான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கோங்க. காலர் வந்து தேய்ச்சிச்சு. சரிங்களா? 8வது. அவ்வளோதான். இப்போ ஒரு முறை நீவி கொடுத்துக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் வந்து ஃபிங்கரை யூஸ் பண்ணி 4 ஃபிங்கர் இல்லை ஒரு ஃபிங்கர் யூஸ் பண்ணி மசாஜ் உடம்புல எந்த பகுதியில் பண்ணாலும் அதை தொடர்ந்து கையால் நீவி விடணும். சரிங்களா? அதுதான் முக்கியம். நீங்கள் இப்போ வந்து விரல்களை பயன்படுத்தி இப்படி செஞ்சிட்டீங்க, இப்படி சுற்றிட்டீங்க. அப்போ என்ன பண்ணணும்? உடனே நீவி விடணும். ஓகேங்களா? அந்த மசில்ஸை வந்து நீங்கள் வந்து லோக்கலாக வந்து சர்க்குலேட் பண்ணுறீங்க ப்ரெஷர் கொடுத்து. அதை வந்து நீவி விட்டு ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணணும். முக்கியமான குறிப்பு, உடம்புல மற்ற பகுதியில் பண்ணும்போது இதயத்தை நோக்கி ரத்தத்தை கால்லேருந்து மேலேருந்து மசாஜ் பண்ணுவோம். இப்போ தலை கழுத்துன்றதுனால கீழ் நோக்கி மசாஜ் பண்ணணும் இதயத்துக்கு ரத்தம் அனுப்புறதுக்கு. சரிங்களா? ஆப்போசிட்டில் பண்ணக்கூடாது. மேலேருந்து கீழே, மேலேருந்து கீழே. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மசாஜ். அடுத்தது காலர் போனுக்கு கீழே மேலே லைட்டாக தேய்ச்சிக்கோங்க அந்த எலும்பில். அதுக்கு கீழே மசாஜ் அந்த மார்போட சதைப்பகுதி. இந்த இடத்துலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் உடற்பயிற்சி வந்து தவறாக செஞ்சாவோ அல்லது வந்து ஒரு பக்கம் படுத்திருந்தாவோ இந்த சதை பிடிப்பு இருந்ததுன்னா இது இந்த மாதிரி செயல்களை வந்து சரிப்படுத்துது. இப்போ நான் ஃபிங்கரில் பண்ணுறேன் பாருங்க. ஃபிங்கரில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் பாருங்க. அடுத்தது கையில் பண்ணிடணும். ஒரு முறை தேய்ச்சி விட்டுரும். ஓகே? நீங்கள் மார்பையும் தேய்ச்சிடலாம். ஏன்னா நம்ம ஷோல்டர் பிளேட் வரைக்கும் தேய்ச்சோம் இல்லையா? அதனால் மார்பையும் தேய்ச்சிடலாம். மார்பு மசாஜ் வரும்போது அந்த ஒவ்வொரு ரிக்கேஜுக்கும் கீழே அந்த 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 மார்பு விலகெலும்புகளுக்கு கீழே வந்து தேய்க்கணும் ஒன்றும். அது மார்பு மசாஜ் வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ கழுத்துன்றதுனால நம்ம என்ன இங்கே இதுக்கு வரையும் போனோம் இல்லையா? ஷோல்டர் வரையும் போனோம். அதுக்காக அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே காலர் போனுக்கு கீழே மார்போட மேல் பகுதியை வந்து செஞ்சோம். சரிங்களா? இதை வந்து இப்போ நான் வந்து ஒரு முறை செஞ்சு காமிச்சேன். இப்போ நான் செஞ்ச இந்த ஒவ்வொரு 6-8 முறைக்கு சொன்ன மாதிரிங்களா 3 முறை நீங்கள் செய்யணும். ஒன்றையும் 3 முறை. இப்போ இப்படி செஞ்சேன்னா 1 இப்படியே போகுது வந்து 1 2 3 அப்படி செய்யணும். அதே மாதிரி இங்கே 3 முறை செய்யணும். சரிங்களா? அப்போ நான் நீவோட சொன்னேன்னா 1 1 2 3. ஸோ 8 முறை சொல்லியிருக்கேன். தெரியும் 8 வந்து 3 முறை செய்யணும். சரிங்களா? 3-24 ஆச்சு. இப்போ ஷோல்டர் பிளேட் பண்ணிட்டோம், கை வச்சு செஞ்சுட்டோம். இப்போ ஷோல்டர் பிளேட் இப்போ பார்த்தீங்கன்னா தலைக்கு பின்னாடி நம்ம சர்க்கிள் மோஷனில் பண்ணிட்டோம், சைடில் பண்ணிட்டோம், ஷோல்டர் மேலே பண்ணிட்டோம். இப்படி ஷோல்டர் பிடிச்சி விட்டுட்டோம் 4வது முறையில். இப்படி செய்யும் போது ஷோல்டர் பிளேடும் பண்ணியிருக்கோம். ஓகே? ஷோல்டர் பிளேடு இந்த மசில்ஸ் குரூப்பு தான் வந்து நம்ம கழுத்து வலியாக இருந்தாலும் ஷோல்டர் வலியாக இருந்தாலும் வலிக்கிறதுக்கு காரணம், தசைப்பிடிப்புக்கு காரணம். சரிங்களா? அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சரியாக போயிடும். சரிங்களா? அடுத்தது ஃபைனலாக என்ன பண்ணிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கப்பிங் பண்ணணும். கப்பிங்கு ஹேக்கிங் பண்ணணும். ஆனால் ஹேக்கிங் வந்து உங்களுக்கு விஷயம் தெரியாமல் கழுத்து வேகமாக அடிச்சிக்காதீங்க. அதனால நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் பொறுமையாக செஞ்சு பாருங்கள். ஆனால் கப்பிங் வந்து எல்லோரும் செய்யலாம். கப்பிங்ன்றது வந்து கையை வந்து இப்படி குமிச்சு வச்சுக்கணும். குழியாக பட்டையா வச்சுக்கூடாது. பட்டையா வச்சா வலிக்கும். ஓகே? குழியாக வச்சுக்கணும். குழியாக வச்சா இங்கே பாருங்கள் இது மாதிரி. ஓகே? குழியாக வச்சுக்கணும். அப்போ வந்து சக்கிங் ஆகுது, சக்காகுது. இப்போ வந்து இப்படி குழியாக இருக்கும்போது காற்று வந்து அந்த இடத்த வந்து இப்படி போகும்போது வெற்றிடமாகுது. எனக்கு கை இழுக்கும் போது காற்று வந்து அங்கே இருக்கிற சதைகள் ரத்த நாளங்களை இழுக்குது. ஓகேங்களா? அதனால ரத்த ஓட்டம் அதிகமாகும். இப்போ கழுத்தில் மெதுவாக பண்ணணும். கழுத்துன்றதுனால பொறுமையாக கப்பிங் பண்ணணும். பாருங்க, கை வச்சுக்கோங்க, சப்போர்ட்டுக்கு கை வச்சுக்கோங்க. இப்படி கழுத்து சாய்ச்சிக்கோங்க. காதுக்கு கீழே மெதுவாக ஷோல்டர் வரையும். ஓகே? 3 முறை. இப்போ என்ன பண்ணலான்னா ஷோல்டர் பிளேடுக்கும் பண்ணணும். சைடில் வந்து பண்ணிவிடுங்க ஷோல்டர் மேலே. அடுத்தது கையை கொஞ்சம் அழுத்திக்கோங்க. நல்லா வேகமாக வெடிக்கலாம். இங்கே
ஓகே. அதே மாதிரி இந்த பக்கம் கை வந்து கழுத்து சாய்ச்சிக்கோங்க, கை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. மெதுவாடிங்க, கழுத்துன்றதுனால பொறுமையாக பண்ணணும். கை பரவாயில்ல, கை போய் வேக மாட்டிக்கலாம், கழுத்து வந்து பொறுமையாக பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், கையை நல்லா புஷ் பண்ணிட்டு ஷோல்டர் பிளேட் அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கழுத்தையும் ஷோல்டரையும் நம்மளே சுயமாக மசாஜ் செஞ்சு வலி இல்லாமல் ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய முறை, மசாஜ் முறை. சரிங்களா?